நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சகாய அன்னையின் பெருவிழாவை சிறப்பிப்பதற்கான நவநாளில் 2வது நாளாகி இன்று நாம் அன்னை மரியிடம் சிறப்பான விதத்தில் சனிக்கிழமையாக இன்று மன்றாடுவோம். அவள் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று அந்த அன்னையின் பாதத்திலே நம்மை நாமே அர்ப்பணித்து மன்றாடுவோம். இன்று திரு அவையானது புனித சைமன் ஸ்டாக் என்பவருடைய நினைவை கொண்டாடுகின்றது. 1165ஆம் ஆண்டு முதல் 1265ஆம் ஆண்டு வரை 100 ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தவர் சைமன் ஸ்டாக் என்னும் புனிதர். இங்கிலாந்து நாட்டில் பிறந்த அவர் தன்னுடைய 12வது வயதிலேயே அவர் துறவியாக வேண்டும் என்று முடிவெடுத்து ஓக் மரத்தினுடைய பொந்திலே போய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றார். பிறகு அவர் கார்மல் மலைக்கு சென்று அந்த மலையிலே பல ஆண்டுகள் தவத்தில் ஈடுபடுகின்றார். அன்னை மரியினுடைய காட்சிகளை அவர் அங்கே பெறுகின்றார். கார்மல் மலை விவிலியத்திலே மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்த மலை. பழைய ஏற்பாட்டில் இளையா இறைவாக்கினரோடு தொடர்புடையது. அந்த மலையிலே அவர் தங்கியிருந்த பொழுது அன்னையானவள் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். பலமுறை அவர் காட்சி கொடுத்திருக்கின்றார். அதிலே ஒரு முறை அன்னை அவர் காட்சி கொடுத்து உத்திரியத்தை அவருடைய கையிலே கொடுத்து, இதை யார் அணிகின்றார்களோ, இதை அணிந்து கொண்டு யார் இறக்கின்றார்களோ அவர்கள் விண்ணகத்தை அடைவது உறுதி என்ற ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கின்றார். சைமன் ஸ்டாக் தன்னுடைய 79வது வயதிலே பிரான்சிஸ்கன் சபையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். மிகச்சிறப்பாக அந்த வயதிலும் அவர் மிகச்சிறப்பாக செயல்பட்டு சபையை விரிவுபடுத்துகின்ற பணியை மிக அழகாக செய்கின்றார். 100 ஆண்டுகள் இவ்வுலகிலே வாழ்ந்து அன்னைக்கு ஏற்ற ஒரு மகனாக, இறைவனுக்கு ஏற்ற மகனாக இந்த உலகிலே வாழ்ந்து அன்னையின் அருளை பெற்ற மகனாக வாழ்ந்த அவர் இன்று ஒரு புனிதராக திரு அவையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த புனிதருடைய நினைவை கொண்டாடுகின்ற நாளிலே நாமும் அன்னையின் மீது இன்னும் அதிகமான பக்தி வைத்து அவரிடம் ஜெபிக்கின்ற பொழுது புனித ஜான் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததைப் போலவே யார் அன்னையின் மீது பக்தி வைத்து ஜெபிக்கின்றார்களோ அவர் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பார்கள் என்பதை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுணர அந்த அன்னையிடம் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது தங்களது 36வது திருமண ஆண்டு விழாவை சிறப்பிக்கின்ற ரிச்சர்ட் மெட்டில்டா தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும், இன்று தனது பிறந்த நாளையும் கொண்டாடுகின்ற மெட்டில்டா என்பவர் 61 ஆண்டுகளாக இறைவன் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் பராமரிப்பும் பாதுகாவலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், தங்களது திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற ஜான்சன் பியூலா தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும், இறைவன் தொடர்ந்து அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற யூடித் ஜாஸ்மின் என்பவர் இறைவனுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அன்னை மரியின் துணையும் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும், புஷ்பராஜ் ரோசி தம்பதியருடைய மகன் நிலன் ஜேசன் இமானுவேல் தன்னுடைய முதல் பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார்.
எனவே இந்த குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இறைவன் தன்னுடைய குழந்தையாக அந்த குழந்தையை வளர செய்ய வேண்டும் என்றும் தூய ஆவியாரின் துணையோடு வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த குழந்தைக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் இந்த திருப்பள்ளியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். செலின் குளோரியா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். எனவே இந்த பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனுடைய ஆசிரியையும் அருளையும் இறைஞ்சி நிற்கின்ற அவருக்கு இறைவன் துணையாக இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும் திரு கார்மல் என்பவர் இறைவனுக்கு நன்றி அறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். தான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற அவர் தொடர்ந்து இறைவனுடைய அருளோடும் ஆசிரோடும் அவர் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் அவருக்காக ஜெபிப்போம். ஜான் தீனதயாளன் ராணி தம்பதியர் தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை இன்று சிறப்பிக்கின்றார்கள். இறைவன் இதுநாள் வரையில் அவர்களை பாதுகாத்ததற்காக வழிநடத்தியதற்காக அன்பிலே வளரச் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்ற அவர்கள் தொடர்ந்து இறை அன்பிலும் அருளிலும் ஆசீர்வாதத்திலும் அவர்கள் வளர வேண்டும் என்றும் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்ப கருத்துக்களையும் இறைவன் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் சி செல்வராணி லூசியா ஆகியோர் உடல் நலனுக்காக ஜெபிக்கின்றார்கள். இறைவன் இவர்கள் இருவரையும் நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும் இறந்த அருள் சோனியா ரீட்டா ரோஸ்லிம்மா இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இறந்த 6ஆம் ஆண்டை இன்று நினைவு கூறுகின்ற இந்திரா மேரி என்பவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நம்மை ஜெபிக்க கேட்டுக்கொள்கின்றார்கள். எனவே இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிலையான வாழ்வை அருள வேண்டும் என்றும் தன்னோடு என்றும் வாழுகின்ற அருளை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் நாம் இந்த திருப்பலியிலே இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடுவோம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணித்து செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அவர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை திரு வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாள்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இவ்வார்த்தையை அறிவிக்காதவாறு
தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவிற்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் எங்களுக்கு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய சீடர்களிடம் பேசியதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். 14, 15, 16 ஆகிய அதிகாரங்கள் எல்லாம் இயேசு தொடர்ந்து தன்னுடைய சீடர்களிடம் பேசியதை யோவான் பதிவு செய்கின்றார். இயேசுவினுடைய பேச்சிலே 2 விஷயங்கள் வெளிப்படுகின்றன. ஒன்று, இயேசு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இரண்டாவதாக, இயேசு அவர்களுக்கு ஆறுதலும் கொடுக்கின்றார்.
எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஏனென்றால் அவருடைய உயிர்ப்பு விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்கள் இந்த உலகிலே எப்படியெல்லாம் துன்பங்களை, எதிர்ப்புகளை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதையெல்லாம் முன்கூட்டியே இயேசு அவர்களுக்கு தெரிவிக்கின்றார். இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கின்றார். அதே வேளையிலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் ஆறுதலான செய்தியும் அவர் கொடுக்கின்றார். என்னையே அப்படித்தான் செய்தார்கள், உங்களையும் அப்படித்தான் செய்வார்கள் என்பதுதான் ஆறுதலான ஒரு விஷயம். இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து, உலகம் உங்களை வெறுக்கும் என்பதுதான் இயேசு சொல்லுகின்ற ஒரு விஷயம். உலகம் உங்களை வெறுக்கும். உலகம் யாரை வெறுக்கும், யாரை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் என்று பார்த்தால், உலகம் ஏன் சீடர்களை வெறுக்கின்றது, வெறுக்கும் என்று இயேசு ஏன் முன்கூட்டியே சொன்னார் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன என்று கேட்டால், அந்த உலகம் யாரெல்லாம் தன்னுடைய இயல்புக்கு ஏற்ப இருக்கிறார்களோ அவர்களை வரவேற்கும். இந்த உலகத்தின் போக்கின்படி யார் ஒழுகுகின்றார்களோ அவர்களை இந்த உலகம் இருகரம் நீட்டி வரவேற்கும். வாருங்கள், நீங்க தான் எனக்கு ரொம்ப சொந்தமானவங்க, சொந்தக்காரங்க, என்னுடைய மனநிலைக்கு ஏற்ப நீங்க தான் இருக்கிறீர்கள் என்று உலகம் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடையும். யாரெல்லாம் இந்த உலகிலே சமரசம் செய்து கொண்டு வாழ்கின்றார்களோ அவளை இந்த உலகம் மகிழ்ச்சியோடு பார்க்கும். எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போடணும், யாரும் யாரையும் கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா கேள்வி கேட்டால் யாருக்குமே பிடிக்காது. அது எப்படி நீங்க சொல்லலாம், அது எப்படி நீங்க கேட்கலாம் என்றுதான் வரிந்து கட்டி கொண்டு வருவார்கள். அதனால இன்னைக்கு என்ன பார்த்தா, உலகத்துல பார்த்தா நிறைய பேர் செய்யற விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படியே ஆஹா ஹாய் 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 ஹாய், அவ்வளவுதான். எல்லார்ட்டையும் அப்படி நல்லா இருந்துட்டு போயிடணும், எல்லார்ட்டையும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும், எல்லார்ட்டையும் நல்லா இருந்துட்டு போயிடணும். எதுக்குப்பா வம்பு, எதுக்கு வம்பு? இப்ப நீ கேள்வி கேட்டு என்ன புண்ணியம்? இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்றது அதான், இப்ப கேள்வி கேட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க எல்லார்ட்டையும் நல்லா இருந்துட்டு போயிடுங்க, அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அவர்களைத்தான் இந்த உலகம் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றது, அவர்களைத்தான் நல்லவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே விழுமியங்களே கிடையாதா, மதிப்பீடுகளே கிடையாதா, நல்லது இது கெட்டது எது என்று சொல்லவே கூடாதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு, பார்த்துங்க. யாருக்கும் உங்களை பிடிக்காம போயிடும். அப்படியா? யாருக்கும் பிடிக்காம போவதில்ல, நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடும். ஒருவேளை உங்களுடைய மனநிலையோடு யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு வேணா உங்களுக்கு பிடிக்கலாம். பொதுவாக மக்களுடைய மனநிலை என்னென்றால், இது இப்படி பேசுகிறவர்களை எல்லாம் உலகம் வெறுக்கின்றது. ஆகவே நீங்கள் உலகத்தினுடைய வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதுதான் கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட எச்சரிக்கை நிறைய முறை எனக்கு கொடுக்கப்படுகின்றது. இது என்னுடைய சொந்த அனுபவம் தான். அப்படி எல்லோருமே சமரசம் செய்து கொள்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், நன்மையானது எப்பொழுது இந்த உலகிலே தளிர்விட்டு வளர்வது? நன்மையை எங்கே போய் பார்ப்பது? நல்லவர்களை எங்கே போய் பார்ப்பது? இது சரி, இது தவறு என்று சொல்லுகின்ற மனிதர்கள் இந்த உலகில் இருக்கவே கூடாதா? யாரும் யாரையும் எதிர்த்து எதுவுமே சொல்லக்கூடாதா? எல்லாரும் செய்வதெல்லாம் நல்லது என்றுதான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா? இப்படி வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்று உண்மையாகவே கேட்க தோன்றுகிறது. இயேசு இதை முன்கூட்டியே உணர்ந்து இயேசுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக என்று சொல்லுகின்றார். இப்படி நீங்கள் உலகத்தினுடைய போக்கின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உலகம் உங்களை பார்த்தவர்களை மகிழ்ச்சி அடையும். ஏனென்றால் உலகை சார்ந்தவர்கள் என்பதனால் உலகத்திற்கு நீங்கள் சொந்தமானவர்கள் என்ற முறையிலே உலகம் உங்களை அன்பு செய்யும் என்று சொல்கின்றார். நீங்கள் உலகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டு உலகத்தின் போக்கின்படி வாழ்ந்து கொண்டு சமரசம் செய்து கொண்டு எதையும் தவறு என்று சொல்லாது உண்மையான மதிப்பீடுகள் இல்லாமல் ஏதோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது இயேசுவின் சீடர்கள் செய்யக்கூடிய செயல் அல்ல. அது இயேசுவினுடைய சீடர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல என்பதை இயேசு சொல்கின்றார். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், ஆகவே நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் என்னை சார்ந்தவர்கள். அப்ப நாம தான் ஒரு முடிவு பண்ணணும். நாம் உலகத்தை சார்ந்தவர்களாக வாழ விரும்புகிறோமா, இயேசுவை சார்ந்தவர்களாக வாழ விரும்புகிறோமா? இயேசு என்ன செய்தார்? அவர் எதோடும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆட்சி செய்தவர்களோடும் சமூகத்தில் இருந்த பெரிய மனிதர்களோடும் சமரசம் செய்து கொண்டு வாழவில்லை. தவறை தவறு என்று சுட்டிக்காட்டினார். அதனால் அவரை நிறைய பேர் வெறுத்தார்கள். உண்மைதான், இவன் பேய் பிடித்தவன் என்று சொல்ல திட்டினார்கள், இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கூட சொன்னார்கள்.
அவரை கடைசியில் சிலுவையில் அறைந்துதான் கொன்று போட்டார்கள். பரவாயில்லை, நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் என்றால் இப்படி வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதற்கெல்லாம் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்களாக இந்த உலகிலே வாழ வேண்டும். இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஐயோ எதுக்கு இதெல்லாம் பிரச்சனை, அப்படியே இருந்துட்டு போயிடலாம், அதான் நல்லது. வாழ்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்ற சுவடே இல்லாமல் மறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒருவராக நாமும் இருந்து விட்டு போக வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் சீடர்களாக வாழ முடியாது. இயேசுவின் சீடர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார்கள். கடைசியிலே எல்லோருமே, யோவானை தவிர மற்ற அனைத்து திருத்தூதர்களும் மறைசாட்சியர்களாகத்தான் மரித்தார்கள். என் பேதுருவே சிலுவையில் அறைந்துதான் கொன்றார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயோ என் தலைவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், அவரை போல நான் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்ற, வேண்டுமென்றால் என்னை தலைகீழாக அறைந்து கொள்ளுங்கள் என்றார். ஒவ்வொரு திருத்தூதரும் எப்படி இறந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் தெரியும். கல்லால் அடிக்கப்பட்டு, தலை வெட்டப்பட்டு, பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி அவர்கள் மறைசாட்சியர்களாகத்தான் கடைசியில் மரித்தார். இயேசு சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்தார்கள். கிறிஸ்தவர்கள் தொடக்க காலத்தில் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்தார்கள், எவ்வளவோ வேதனைகள் அனுபவித்தார்கள். வேத கலாபனைகள் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. முதல் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் 4ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு பிரச்சனைகள் கிறிஸ்தவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் துணிச்சலோடு இருந்தார்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம் என்று சொல்லி துணிச்சலோடு நின்றார்கள். இயேசுவுக்கு தான் நாங்கள் சான்று பகர்வோம் என்று துணிச்சலோடு நின்றார்கள். உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் சமரசம் செய்து கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் துணிச்சலோடு வாழ்ந்ததால் தான், அவர்களுடைய இரத்தத்தினால் தான் இந்த திருஅவை இன்று வளர்ந்திருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் சமரசம் செய்து கொள்வதே வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாம் நிச்சயமாக கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. இந்த கிறிஸ்தவம் இன்னும் தழைத்து ஓங்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்களும் நானும் விதையாக மாற வேண்டும். அப்பதான் இந்த கிறிஸ்தவம் விருட்சமாக வளர முடியும். எனவே இயேசு சொல்வது, இந்த உலகில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்காதீர்கள். யூ ஆர் இன் த வேர்ல்ட் பட் யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்கின்றன. உலகில் தான் நாம் இருக்கின்றோம், உலகில் தான் இருந்தாக வேண்டும். ஆனால் உலகத்தோடு நீங்கள் ஒட்டி வாழாதீர்கள், உலகத்தின் போக்கின்படி நீங்கள் செல்லாதீர்கள், எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீங்களும் பயணிக்காதீர்கள். எது சரியான பாதை என்பதை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணியுங்கள். எல்லோரும் போகின்ற பாதை சரியான பாதையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஐயோ அங்கதான் எல்லாரும் போறாங்க, அங்கதான் பாதுகாப்பாக இருக்கும் என்றால் அது சரியான பாதையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இறைவன் அதை விரும்புவதும் இல்லை. சரியான பாதையில் பயணிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது சரியானது என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டுகின்றது. இறை வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பாதையாக இருக்கின்றது, அந்த பாதைக்கு விளக்காகவும் இருக்கிறது என்று திருப்பாடல் சொல்கிறது. ஆகவே இறை வார்த்தையின்படி வாழ்கின்றவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும். மற்றவர்களெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக மட்டுமே இருக்க முடியும். ஆகவே உலகத்தின் சார்பாக நின்று நாம் உலகத்தால் பாதுகாக்கப்படவும், உலகத்தால் கைத்தட்டப்படவும், உலகத்தால் வரவேற்கப்பட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். ஆனால் அது கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க முடியாது. கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை மட்டுமே கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க முடியும் என்பதை நாம் உணர்கின்ற பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களாக, உண்மையான இயேசுவின் சீடர்களாக நாம் இருக்க முடியும் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்வோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அறிவுரை நமக்கும் கொடுக்கின்றார். இது ஒரு எச்சரிக்கை. அதே நேரத்தில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆறுதலான செய்தியும் அவர் கொடுக்கின்றார். என்னையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை அவர்கள் வெறுத்தார்கள், உங்களையும் வெறுப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பரவாயில்லை, என்னுடைய தலைவருக்கே இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்றால் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவரை சார்ந்து நான் இருக்கின்றேன். ஆகவே எதையும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்ற மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதமான ஒன்றாக இருக்கும். ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உண்மையாகவே இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ, உண்மையாகவே இயேசுவின் சீடர்களாக இந்த உலகில் நாம் பயணிக்க தொடர்ந்து இறைவனுடைய அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். உன் பீடத்தில் வழியாக என்னை தந்தே, எனக்காக உன்னை பலியாக தந்தே, அதற்காக என்னை பரிசாக தந்தேன்.
எனக்காக உம்மை பலியாக தந்தீர். அதற்காக என்னை பரிசாக தந்தீர். உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தீர். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் வழியாக என்னை தந்தீர். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக மது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உன் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலி நன்றியது திருப்பலியாக தங்களது 36வது திருமண ஆண்டு விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கின்ற ரிச்சர்ட் மெட்டில்டா தம்பதியரையும் தனது 61வது பிறந்த நாளை இன்று இதே நாளிலே சிறப்பிக்கின்ற மெட்டில்டா என்பவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தங்களது திருமண ஆண்டு விழாவில் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற ஜான்சன் பியூலா தம்பதியரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தனது பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற யூடித் ஜாஸ்மின் என்பவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். தனது முதல் பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற புஷ்பராஜ் ரோசி இவருடைய மகன் நிலன் ஜேசன் இமானுவல் என்ற சிறு குழந்தையை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தனது பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்ற செலின் குளோரியா என்பவரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி மன்றாடுகின்ற திரு கார்மல் என்பவரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இன்று தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜான் தீனதயாளன் ராணி தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தங்களுடைய உடல் நலனுக்காக இத்திருப்பலியில் ஜெபிக்கின்ற செல்வராணி லூசியா என்பவர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் இவர்களை தொட்டு ஆசீர்வதித்தருளும். இவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அளித்தருளும். இதனால் இவர்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ உமது அருளை பொழிந்தருளும். அன்னை மரியின் துணையோடும் புனித ஜான் பாஸ்கோவின் பரிந்துரையோடும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ உமது அருளை பொழிந்தருளும். இதனால் என்றும் அவர்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, உமக்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக, உம்முடைய அன்பு சீடர்களாக இந்த உலகிலே வாழ அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அளித்தருளும். அவர்களையும் அவருடைய சார்ந்தவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து உமது அருளில் வளரச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருள் சோனியா, ரீட்டா, ரோஸ்லிம்மா, இந்திரா மேரி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித சைமன் ஸ்டாக், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த இயேசுவின் கொடையாகிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகாய அன்னையின் ஆசீர். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் தூய அன்னையே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் நெருக்கடி வேளைகளில் நாங்கள் மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை கண்ணோக்கியருளும். மாட்சி பொருந்திய அன்னையே, ஆசீர் நிரம்ப பெற்றவரே, அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை எப்போதும் விடுவித்து காப்பாற்றியருளும். அனைவரையும் அரவணைக்கும் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எம் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வணக்கத்துக்குரிய கன்னிமரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் அருளால் உம் திருமகனுக்கு தகுதியான இல்லமாக விளங்கச் செய்தீரே. அந்த அன்னையின் புகழை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களை அவரின் பரிந்துரையால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் துன்பங்களிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். சகாய அன்னையின் மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆமென். ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி எங்களுக்காக காத்திருக்கும் சகாய அன்னையே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய உள்ளங்களில் உமது அருளை பொழிந்தருளும். இந்த நோய் கிருமியின் தாக்குதலிலிருந்து எங்களை பாதுகாத்து என்றும் உமது அரவணைப்பில் பாதுகாத்து வழிநடத்தியருளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் அன்னை மரியின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வரம் தருவார், வாழ்வழிப்பார், வாகை சூடும் மாதா. தரணீரே தயை புரிவார், தாரகை சூடும் மாதா. உறவுகள் பிரிந்திடும் நேரமெல்லாம், உலகங்கள் வெறுத்திடும் நேரமெல்லாம், நிலவாய் இதயத்தில் இருந்திடுவார், நிழலாய் நம்மை தொடர்ந்திடுவார், கண்ணின் மணியாய் காத்திடுவார், கருணை மழை தினம் பொழிந்திடுவார், கண்ணின் மணியாய் காத்திடுவார், கருணை மழை தினம் பொழிந்திடுவார். நிஜம் அவள் கருணையை நினைத்திடுவோம், நிஜம் அவள் புகழினை பாடிடுவோம். வரம் தருவார், வாழ்வழிப்பார், வாகை சூடும் மாதா. தரணீரே தயை புரிவார், தாரகை சூடும் மாதா. அனைத்து மக்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திரளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். தூய்மையின் அரசியே, இரக்கத்தின் அன்னையே வாழ்க. இனிமையே, எங்கள் நம்பிக்கையே வாழ்க. நாடிழந்த ஏழைகளாகிய ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாய் நின்று ஏக்கத்தோடு அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய இரக்கம் மிகுந்த திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். நாங்கள் இவ்வுலக பயணத்தின் இறுதியில் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை காண அருள் புரியும். அருள் மழை பொழியும் அன்னையே, இரக்கம் நிறைந்த கன்னிமரியே. ஆமென். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திரலும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.